நண்பர் சக்தி சிதம்பரம் அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். ஆகவே அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே உடல்நிலை சரியில்லை என்றாலும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நான் இங்கே சொன்னாங்க பேசும்போது என்னமோ எலெக்ஷன் பிஸி, நான் எங்கேயுமே போகிறதில்லை. போகிறதுக்கு என் உடல்நிலை ஒத்துழைக்காத நிலையிலும் இந்த விளைவில் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த படத்தை பற்றி ஜெயிக்கிற குதிரை, முதல்ல பல விஷயங்கள் இதில் இந்த படம் வெற்றி பெறும் என்பதற்கு பல விஷயங்களை இதில் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். முதல்ல டைட்டில், நம்ம நினைவுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம், நமது எண்ணம் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது என்று நான் நினைப்பது. நம்ம ஜெயிக்கிறோம் நினைச்சா ஜெயிக்கிறோம், ஜெயிப்போமான்னு நினைச்சா கொஞ்சம் டவுட். அதான் அதில் ஒரு டயலாக்கு நண்பர் ஹீரோ ஜீவன் அவர்கள் வாயால் ஒரு டயலாக் சொல்ல வச்சிருக்கிறார். ரொம்ப நல்ல விஷயம். கடவுளை நம்புறவன் இல்லை, கடவுளை நம்புறவன் என்னது நம்பிக்கை. கடவுளை மட்டும் நம்பினா அது மூட நம்பிக்கை. அதே மனுஷன் தன்னையே நம்பினா அது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருக்கிறவன் நிச்சயமா ஜெயிப்பான். அந்த விஷயம் அது முதல்ல ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு காரியத்தில் நிறங்கினோம்னா நிச்சயமா அது வெற்றியில தான் முடியும். அது ஒரு. அடுத்தது அவர் இன்விடேஷனை பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாக இருந்துச்சு. அவர் எப்பவுமே நகைச்சுவையாக படங்களை மட்டும்தான் எடுப்பாருன்னா அந்த இன்விடேஷன்லேயே ஜெயிக்கிற குதிரைங்கன்னு அட்டையில் ஒரு சில நடிகர்களை போட்டிருந்தாரு. நான் சொல்றது, குதிரை எவ்வளவு திறமையான குதிரையாக இருந்தாலும் ஜெயிக்கிற குதிரையாக இருந்தாலும் ஜாக்கி சரியில்லைன்னா குதிரை கவுந்துடும். ஜாக்கின்றவன் டைரக்டர். எவ்வளவு பெரிய நடிகர்களாக இருந்தாலும் இயக்குனர் சரியில்லைன்னா அந்த நடிகருக்கு வெற்றி கிடைக்காது. அதனால ஒரு குதிரை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமானது ஜாக்கி. அந்த ஜாக்கி தான் இந்த ஜெயிக்கிற குதிரையுடைய ஜாக்கி சக்தி சிதம்பரம். அதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, டைம் எடுத்துக்கிட்டா ரொம்பாயிடும். குறிப்பாக பல வெற்றி படங்களை நகைச்சுவையாக சொல்லி சொல்லி அவர் வெற்றி அடைந்திருக்கிறார். இடையில என்னமோ ஒரு தேக்கம் அப்படின்னு அவர் சொன்னார் பேசும்போது. ஒரு கலைஞனுக்கு ஒரு கேப் நிச்சயமாக அவசியம். கேப் இல்லாமல் போயிட்டு இருக்கிறவன் தொடர்ந்து வெற்றி அடைய முடியாது. ஒரு கேப் வரும்போது தான் நம்ம எதுக்காக இந்த கேப் வந்திருக்கு, எதுக்காக நம்ம தோல்வி வந்திருக்குதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ண தோணும். அப்படி அந்த கேப்புக்கு பிறகு செய்கின்ற ஒரு கலைஞருடைய படைப்பு நிச்சயமாக வெற்றி பெறும். நண்பர் தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி சார் அவர்களை பற்றி சொல்லும்போது ஆரம்ப காலத்தில் முந்தின படம் யார் தோல்வி கொடுத்துருக்காங்களோ அந்த இயக்குனரை கூப்பிடுவார். ஏன்னா தோல்வி கொடுத்த இயக்குனர்கள் தான் ஒரு வெறியோட வெற்றி அடையணுன்ற வெறியோட வேலை செய்வாங்கன்னு சொல்லுவார் அவர். அப்படி நிச்சயமாக இந்த கேப் சக்தி சிதம்பரத்துக்கு ஒரு வெற்றியாக இருக்கு. அடுத்த அட்டையில் போட்டிருந்த அந்த நடிகர்கள்லாம் சும்மா அவர்கள் நடிக்கும் பந்தய குதிரை, என்ன ஜெயிக்கிற குதிரை அப்படின்னு போட்டாராக்குன்னு நினைச்சேன். ஒரு பாட்டில் அத்தனை பேர் நடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு நடிக்க வச்சிருக்கிறாரு ஒரு திறமையா. இப்படி பல விஷயங்கள். இன்னொரு எனக்கு இந்த தாயை பற்றி வருகின்ற பாடல்கள் இடம்பெற்ற படங்கள்லாம் பெரிய பெரிய ஹிட்டாக இருக்காது எம்ஜிஆர் காலத்தில். அது ஒரு நல்ல சென்டிமெண்ட். அதில் ஒரு தளபதி, இப்படி பல படங்கள். இப்போ கடைசியாக விஜய் ஆண்டனி படத்தை சொல்லலாம்.
இப்படி ஒரு தாயை பற்றி வருகிற பாடல் அந்த படத்தில் இருந்தால் அந்த பாடல் நிச்சயம், அந்த படம் நிச்சயமாக வெற்றி. இப்படி பல காரணங்கள் இருக்குது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள். எனக்கு வந்த உடனே ஒரு சின்ன பயம் வந்துச்சு. விஷாலையும் ஆரையாவும் பார்த்து சிரித்து கை கொடுக்கும் போது பத்திரிக்காரங்கள்லாம் என்னடா ஸ்டாலின் ஓபிஎஸ் கை கொடுத்துக்கிறாங்களே, சிரிச்சுக்கிறாங்க, இது எப்படிடா இது நடக்கக்கூடாதே, தப்பாச்சு அப்படின்னு எழுதிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் யாருமே நாங்கள் விரோதிகள் இல்லை, போட்டியாளர். அவங்க சர்வீஸ் பண்ணணும்னு வர்றாங்க, நாங்களும் சர்வீஸ் பண்ணணும்னு நிற்கிறோம். தேர்தல் முடிஞ்சு எலெக்ஷன் வந்த அடுத்த நிமிஷம் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் பின்னால் நாங்கள் இருப்போம். நாங்கள் வெற்றி அடைந்தால் பின்னால் இதை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் எல்லாரும். நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னது என்ன, அது யாருமே எல்லாருமே தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. யாரும் எலெக்ஷன் நிற்கக்கூடாது அப்படின்னு யாரையுமே நாங்கள் சொல்லலை. 5 வருஷத்துக்குள்ள ஒரு படம் எடுத்திருந்தால் கூட அவர்களில் தேர்தலில் இருப்பதற்கு தகுதி படைத்தவர். ஆகவே அவங்கள தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாலே தப்பது. ஆனால் ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையை கடைபிடித்து வாருங்கள் என்றுதான் சொன்னமே தவிர, இப்போ என் வீட்டுக்கு ஒருத்தர் ஐயா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என் வீட்டுக்கு வரணும்னா நான் ஒரு முறை வச்சிருக்கிறேன். முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டுக்க, நான் வீட்டில் இருக்கிறான்னு கேட்டுக்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்க, வீட்டு கதவு பெல்ல தட்டினா நான் கதவு திறக்க போகிறேன், உள்ள எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணிட்டு போ. அதை விட்டுட்டு இந்த ஒழுங்குலாம் கிடையாது, கதவை உடைச்சிட்டு உனக்கு நான் உள்ள ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு தான் சொன்னவே தவிர வேற எந்த விதத்திலும் யாரையுமே நாங்கள் சொல்லலை. ஏன்னா எல்லாருமே எங்களுடைய நண்பர்கள், எல்லாருமே தயாரிப்பாளர்கள். இப்போ ஒரு டைரக்டர் என்னை நீ டைரக்டரால் வந்த, நீ எப்படி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வரலான்னு கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆரம்ப காலம் இயக்குனராக தான் வந்தேன். அதே போல் ஆர்ட் டைரக்டர் இப்போ தயாரிப்பாளர் இருக்கிறார். சினிமாவில் இருக்கின்ற அத்தனை கிராஃப்டில் இருக்கிறவங்களும் தயாரிப்பாளராக இருக்கிறாங்க. அதனால ஒரு முறையோடு வரமாட்டேன்றீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தானே தவிர வேற எந்த விதமான யார் மீதும் வருத்தம் இல்லை. நல்லது பண்ணட்டும், நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனால் எங்கிட்ட ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, போன அமைப்புக்கு நீங்கள் தானே கூட இருந்தீங்க, நீங்கள் தானே ஓட்டு கேட்டீங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. ஒரு முறையும் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். இந்த போன அமைப்பில் இருந்தவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஒரு எப்படி நான் சொல்லணும்னா, நண்பர் டிசிவா இருக்கிறார், போன அமைப்பில் இருந்தவர் தான். வேற யார் இருக்கா, தேனப்பன் சார் இருக்கிறார். எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. எப்படி ஸ்ட்ரிக்டானவங்கன்னு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் போயிருக்கேன். நான் ஒரு சின்ன படம் எடுக்கிறேன், அது விளம்பரம் பண்ணால் தான் ஓடும். ஒரு போர்டு வச்சிடுறேன், விளம்பர போர்டு. அன்னைக்கு நைட்டே ஃபோன் பண்ணுவார் டிசிவா, சார் என்ன சார் போர்டு வைக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கிறோம், நீங்கள் போர்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ஆனால் அதே வானத்தில் விளம்பரம் பண்ணுறவங்களெல்லாம் விட்டுருவார். ஏன்னா பூமியில் இல்லை, அது இல்லையா, அது பூமியில் இல்லை, அது வானத்தில். அவ்வளோ ஸ்ட்ரிக்டானவர் இல்லை. பதில் நம்ம இதெல்லாம் ஜாலியாக தான் சார் பேசிக்கிறோம், ஒன்றுமே இல்லை சார். நமக்குள்ள இப்போ அவங்கள பற்றி சொல்லும்போது வரேன் சார்ன்னு சொன்னாங்களா? இல்லை, நீங்கள் மட்டும் வரேன் சார்னா என்ன கத்தி எடுத்துகிட்டு வர போகிறீங்க? அதாவது என்னமோ அடிக்க வர மாதிரி வரேன் சார் என்னப்பா அங்கே பண்ணுற கட்ட பஞ்சாயத்து இங்கே பண்ணுற மாதிரி.
ஐயோ ஐயா ஐயா, நான் இந்த யாரையும் தப்பா சொல்லலம்மா. நீங்க உடனே விஷால் வந்து நான் சொன்னேன் என் வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தீங்கன்னா அதுக்கு விரந்திரிச்சு கை தட்டி இருக்கணுங்கள. அதாவது நமக்குள்ள ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்றதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த படத்தில் நடித்தவர்கள்லாம் வந்து நிறைய அந்த ஒரு நடிகர் பட்டாளத்தை பார்த்தா ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. அடுத்து எனக்கு நெருங்கிய நண்பர் இந்த படத்தின் டிஓபி ஆஞ்சி ரொம்ப ரொம்ப திறமையானவர். எனக்கு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. நானே ரொம்ப வேகமாக ஓடுவேன், எனக்கு முன்னாடி அவர் ஓடுவார். அப்படியாப்பட்ட ஒளிப்பதிவாளர். அடுத்தது பாட்டெல்லாம் பார்த்தேன், கலக்கி இருக்கிறீங்க சார். சார் அதை இல்லை 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 எடுத்த விதம் இருக்குது. அந்த பல்லவி 3 பாட்டும் உடைய பல்லவி இந்த இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லா எடுத்திருக்கிறீங்க. ஆகவே இந்த படம் மீண்டும், ஏன்னா இவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கடைசி சொல்லிட்டு போயிடுறேன். சார்லி சாப்ளின் நினைக்கிறேன் இல்லையா, பிரபுதேவா தம்பி பிரபுதேவா வச்சு எடுத்த படம் 6 மொழிகளில் ரீமேக் ஆனது. கரெக்டா சார் நான் சொல்றது? இதுவரைக்கும் ஒரு படம் வெற்றியடைந்த ஒரு தமிழ் படம் 6 மொழிகளில் மொழி மாற்றம் இல்லை, டப்பிங் நான் சொல்லலை, ரீமேக் ஆனது இவருடைய படம் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். எனக்கு பின்னாடி பதில் சொல்றவங்களெல்லாம் நான் பேப்பரில் படிச்சுக்கிறேன். என்ன வேணாலும் பதில் சொல்லுங்க. நான் வந்து எதுவுமே எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறவன். அதனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் இங்கே வந்திருக்கின்ற தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், யார் யார் எந்த பதவியில் இருந்தால் சங்கத்துக்கு நல்லதென்று நினைக்கிறீர்களோ அப்படி நினைத்து நீங்கள் ஓட்டடியுங்கள். அவ்வளவுதான். நான் எனக்காக ஓட்டு கேட்கல. அவ்வளவுதான். நன்றி சார், நன்றி. ஜெயிக்கிற குதிரை இந்த படம் பல்வேறு தடைகளை தாண்டி இவ்வளவு தூரம் தயாராகி இன்னைக்கு நாமெல்லாம் பார்த்து பிரமிக்க வகையில் இப்படி ஒரு பாடல்கள் ட்ரெய்லர் போட்டு நாம் இத்தனை பேர் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லாமல் அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்க ஒரே காரணம், இந்த இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் நாங்கள் செய்த கட்ட பஞ்சாயத்து தான். அந்த கட்ட பஞ்சாயத்தின் விளைவாகத்தான் இந்த படம் இந்த மேடை ஏறிக்கிறது. இதை சக்தி சிதம்பரம் அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டு, உண்மையாலே மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறமா நான் பேசுறேன். நான் இல்லை இது நான் வந்து சார் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் இன்வைட் பண்ணிட்டு நம்ம அது இது பண்ணக்கூடாது. அதனால வந்து யாரையும் சார் சொன்னது 100% உண்மை. அவர் எனக்கு நிறைய பேசுறேன், 100% பேசுறேன். கொண்டு வந்து கண்டிப்பாக சார். ஓகே, தேங்க்யூ.